இந்த 2 நாட்கள் டாஸ்மாக் கடைக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது எப்போது தெரியுமா அப்படிங்கிற ஒரு தகவலும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் மது விற்பனை அதிகரித்து வருவதையும் அதனால் ஏற்படும் சமூக பாதிப்புகளையும் இந்த ஒரு வீடியோ ஆராய்கிறது. டாஸ்மாக் விற்பனையில் புதிய திட்டங்கள், வீட்டு டெலிவரி சாத்தியக்கூறுகள் மற்றும் விடுமுறை நாட்கள் பற்றியும் விவாதிக்கப்படுகிறது. முக்கியமாக தமிழகத்தில் மதுபார விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. முன்பு குடித்துவிட்டு வந்தால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த காலம் போய் குடித்தால்தான் தற்போது ஃபேஷன் மற்றும் மரியாதை ஆகிவிட்டது என்று பலரும் விமர்சனமும் செய்து வராங்க. குடிப்பதையே ஸ்டைலாக மாற்றிவிட்டனர். கம்பெனி மீட்டிங்கில் குடிக்கவில்லை என்றால் அந்த நபரை தனியாக ஒதுக்கி வைக்கும் நிலையில் தான் தற்பொழுதும் உள்ளது. குறிப்பாக ஆண்களுக்கு போட்டியாக பெண்களின் கைகளிலும் மதுபானம் அதிக அளவு காட்சியளிக்கிறது. இரவு நேர விடுதிகளில் ஆயிரக்கணக்கான பணம் கொடுத்து என்ஜாய் பண்ணும் இளைஞர் மதுவுக்கு அடிமையாகியும் வருகின்றனர். ஜாலிக்காக மது குடிப்பது அறிமுகமாகி பின்னர் மது இல்லாமல் வாழ முடியாத நிலை உருவாகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. மதுவுக்காக தனிநபர் செய்யும் செலவு அடிப்படையில் ஆந்திரா முதலிடத்திலும் உள்ளது. அந்த மாநிலத்தில் மது குடிப்பவர்கள் சராசரியாக ரூபாய் 620 செலவு செய்கின்றனர். தமிழ்நாட்டில் சராசரியாக 330 ரூபாய் செலவு செய்கிறார்கள் என புள்ளி விவரம் கூறுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 4000 டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளும் உள்ளது. இந்த கடைகளானது மதியம் 12 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை செயல்படுகிறது. நாளொன்றுக்கு சுமார் 50 கோடி ரூபாய் வரை வசூல் செய்யப்பட்டும் வருகிறது. இதுவே விசேஷ நாட்கள் என்றால் ஒரு நாள் வருமானம் 150 கோடியை தொடும் நிலைக்கும் தள்ளப்படுகிறது. கடந்த 2022 முதல் 2023 நிதியாண்டில் 44,121 கோடியே 13 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனையும் செய்யப்பட்டது. இது பல மடங்கு அதிகரித்து இந்த நடப்பு ஆண்டு 1,734 கோடியே 54 லட்சம் ரூபாய் அளவுக்கு கூடுதலாக மது விற்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசே தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாது இன்றைய இளைஞர்களை கவர பல திட்டங்களையும் மதுவிலக்குத்துறை அமல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் உயர் ரக மருந்து அருந்தும் வகையில் ஹெலைட் கடைகளும் தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. தனியாருக்கு போட்டியாக அரசால் நடத்தப்படும் இந்த கடைகள் வெளிநாட்டு மது வகைகளும் கிடைக்கும் நிலையும் உள்ளது. இது மட்டுமல்லாமல் ஒடிசா, மேற்கு வங்க மாநிலங்களில் மதுபானங்களை டெலிவரி செய்யும் நடைமுறை இருக்கும் நிலையில் அதனை மற்ற மாநிலங்களிலும் விரிவுபடுத்த திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் டெல்லி, கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு, கோவா, கேரளா போன்ற மாநிலங்களில் வீட்டிற்கே நேரடியாக மதுபானங்களை டெலிவரி செய்வதை அனுமதிக்கும் திட்டங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தும் வகையில் டாஸ்மாக் கடைகளில் 90 மில்லி லிட்டர் மதுபான டெரா பாக்கெட் விற்பனை செய்ய திட்டமானது வகுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டாஸ்மாக் கடைகளில் குறைந்த அளவாக 180 மில்லி லிட்டர் மது மட்டுமே கிடைப்பதாகவும் அதன் குறைந்தபட்ச விலை ரூபாய் 140 என்பதால் அவ்வளவு பணம் கொடுத்து டாஸ்மாக் மதுவை வாங்கி குடிக்க முடியாதவர்களுக்கு இந்த 90 மில்லி லிட்டர் பயனுள்ளதாக ஆலோசிக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் தமிழக அரசு பின்வாங்கியது. அது மட்டுமல்லாது இந்நிலையில் தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளுக்கு திருவள்ளுவர் தினம், குடியரசு தினம், மகாவீர் ஜெயந்தி, வடலூர் ராமலிங்கம் நினைவு நாள் மற்றும் மே தினம், சுதந்திர தினம், நபிகள் நாயகம் பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி என 8 நாட்கள் விடுமுறை அளிக்கும் வகையில் இந்த மாதம் ஒரு நாளும் அடுத்த மாதம் ஒரு நாளும் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மிலாடி நபி விழா வருகிற செப்டம்பர் 16 தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அந்த நாளையொட்டி தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அக்டோபர் 2 தேதி காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினமும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள இந்த நாட்களில் மதுபான கடைகளை திறந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.